எலக்ட்ரோலைட் கலெக்ஷனில் நிறைய நெக்லஸ் கலெக்ஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் ரிங் கலெக்ஷன்ஸ் பர்டிகுலராக லாஸ்ட் வீடியோலேயே கேட்டிருந்தீங்க. இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்லேயே 8 கிராம்ஸ்லேருந்து பர்டிகுலராக டெம்பிள் கலெக்ஷன், அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பாலாஜி பெருமாள் இருக்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் கோவில் கலெக்ஷன் வந்திருக்கு. அதுலேயே உங்களுக்கு கதவு பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீச்சர் அதில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிராம் வெயிட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 கிராம்லேருந்து டில் 16 கிராம் வரைக்கும் இந்த கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது. டெம்பிள் ரிங்கு. ஸோ கம்ப்ளீட் உங்களுக்கு டெம்பிளே உங்களுக்கு வந்திருக்கும். நான் உங்களுக்கு மற்ற வெயிட்லேயும் டிசைன்ஸுமே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த பண்ணிக்கிற அந்த கடா பேங்களோட டிசைன் காட்டுறேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, லைக் ஒரு 80 கிராம்ஸில் பண்ண வேண்டிய டிசைனை 40 கிராம்ஸில் டபுள் ஸ்க்ரூவோட இந்த டிசைனை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், பேராகவும் வாங்கிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற டிசைன்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஒரு பேங்கிள் உங்களுக்கு 40 கிராம் வரும், அதாவது 39 கிராம் சம்திங் வருது. ஸோ உங்களுக்கு ரவுண்டாக சொல்லணும்னா 40 கிராம்ஸ் வந்துடும். இதுக்கு ஸ்க்ரூ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, 2 சைடுமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை விசிபிளாக பார்க்கலாம் வீடியோலேயே. ஸோ சைமல்டேனியஸாக அந்த 2 ஸ்க்ரூவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கடா வே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே இது இன்னொரு பேட்டர்ன். இதில் உங்களுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி டிசைனும், நடுவில் பார்த்திங்கன்னா அழகாக ராமர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நடுவில் ஒரு டிசைன் ஒன்று வந்திருக்கு. இதில் பீகாக் டிசைனுமே இருக்குது, மகாலட்சுமி டிசைனுமே இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கடா பேங்கிள். சைடு ஃபினிஷிங்குமே க்ளோஸ்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இதுவும் டபுள் ஸ்க்ரூவோடு தான் வருது. இது பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் 40 to 45 கிராம்ஸ் ஒரு சிங்கிள். இது ரொம்ப ரொம்ப அழகான டெம்பிள் கலெக்ஷனுங்க. இந்த டெம்பிள் ரிங்கு பார்த்தோம். நான் பண்ணிக்கிற அந்த இயரிங்ஸ் கூட டெம்பிள் கலெக்ஷன் தான், கோபுரம் கலெக்ஷன். அதே கோபுரம் கலெக்ஷனில் ஒரு கடா மேக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஸ்க்ரூ பேட்டர்ன் 28.2 கிராம்ஸ் வரும். கிட்டத்தட்ட நம்ம 40 கிராமுக்கு ஒரு கடா பார்த்தோம் இல்லையா, அந்த சைஸில் தான் இதுவுமே இருக்கும். ஆனால் இது எலக்ட்ரோலைட் அப்படின்றதுனால உங்களுக்கு டிசைன் பார்க்கறதுக்கு ஹெவியாக பெருசாக தெரியுது. பட் கிராம் வெயிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 கிராம்ஸில் இந்த டிசைன் அமைஞ்சிருது. இது சைஸுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா எனக்கோட ரிஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் பெருசாக இருக்குது. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு செட் ஆகலாம். அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு பிடிச்ச சைஸ்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பேட்டர்ன் தான் அப்படின்னாலும் யாருனாலும் போட்டுக்கலாம். இந்த ரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்லேயே எலிஃபண்ட் ரிங் கொண்டு வந்திருக்காங்க, டெம்பிள் ரிங் கொண்டு வந்திருக்காங்க, கம்ப்ளீட் கோபுரம் ரிங்கு கொண்டு வந்திருக்காங்க. 8 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள். டெம்பிள் ரிங் காமிச்சிட்டேன். அண்டு இது எலிஃபண்ட் ரிங்கு. இப்போ கோபுரம் ரிங் பார்க்கலாம். இந்த கோபுரம் ரிங் உங்களுக்கு அழகாக லக்ஷ்மி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சென்டரில் காமிச்சிருப்பாங்க. அட்ஜஸ்டபிள் பேட்டர்னில் தான் வரும். நல்லா அழகாக இருக்கும். 8 கிராம்லேருந்து 16 கிராம் வரைக்கும் சேம் மாடல் ரிங்கு. ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கோபுரம் பேட்டர்னில் இயரிங்ஸு, ரிங் கலெக்ஷன், நெக்லஸ் கலெக்ஷன் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஈவன் ஹாரம் கலெக்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. கோபுரம் கலெக்ஷன் இது இன்னொரு வெயிட்டில் வருது. ஸோ 2 சைட்லேயுமே மகாலட்சுமி இருப்பாங்க. அப்படியே கோவில் கோபுரம் அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த மோதிரத்தில். இந்த டெம்பிள் ரிங்குமே உங்களுக்கு 8 கிராம்லேருந்து அவைலபிளுக்கு சொன்னேன் இல்லையா, 8, 11, 12, 14, 16. ஸோ இந்த வெயிட்டில் கேட்டகரியில் சேம் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு கிராம் ஏற ஏற என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ஓன்லி திங் இஸ் சைஸ். நான் உங்களுக்கு எதுக்கும் நான் 2 டிசைன் கம்பேர் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இப்போ 16 கிராம் ரிங்கில் தான் டோர் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 8 கிராம் ரிங்லேயும் டோர் ஓப்பன் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் சேம் டு சேம். டிசைன் எல்லாமே சேம் தான். இது 8 கிராம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11 கிராம். ஸோ இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சின்ன சைஸ் 8 கிராம், இன்னொன்று 11 கிராம் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம். இது கோபுரம்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோபுரம்ங்க இது. அந்த ரிங்லேயே சுற்றி அஷ்டலக்ஷ்மி, அதுக்கு மேலே கோபுரம் இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஜென்ரலாக கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர், அந்த டிசைன்ஸை தான் நம்ம பண்ணிடுற போகிற ஜுவல்லரிஸில் அங்கங்கே இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் கோபுரமே அப்படியே ஜுவல்லரியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் நான் டெம்பிள் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன மாதிரி அழகு இருக்கும் வேர் பண்ணால் எப்படிடா அப்படின்னு யோசித்தேன். பட் ஒன்று அவ்வளோ யூனிக்காக இருக்குது. அதில் பார்த்த மயில் கம்மல், இந்த மாதிரி உங்களுக்கு மயில்லையே ஜிமிக்கி டிசைனு 6 கிராம்லேருந்து அவைலபிள் இருக்குது. டில் 19 கிராம் வரைக்கும் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதில் 1 by 1 பார்த்துடலாம். இந்த ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருந்தது. இதில் கீழே ஃபெதர் லுக்கு, கீழே பீட்ஸு, மேலே மகாலட்சுமி, கீழே குட்டி கெம்பு ஒர்க்கு ரெட் கலரில். இல்லை எந்த கெம்பு பீட்ஸ் எதுவுமே வேண்டாம்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உருவமும் கிடையாது. ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டில் இந்த டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. இது 2 வெயிட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ரூபி எமரல்டு லுக் மாதிரி வரும், பட் நாட் ரூபி எமரல்ட். அது மாதிரி லுக்கில் வரக்கூடிய ஸ்டோன் ரிங் வித் நிறைய மயில். அதுலேயே
கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது பர்சனலாக. ரொம்ப சூப்பரான ஒரு 6 கிராமில் 6.5 கிராமில் வரக்கூடிய ஸ்டட்டு வித் ஹேங்கிங்கோடு வரும். இப்போ நான் வேர் பண்ணிக்கிற டெம்பிள் ஜிமிக்கியில் இந்த தோடு டிசைன் வித் குட்டி ஹேங்கிங்கோட இந்த டிசைனை மேக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து 6.5 கிராம்ஸு. அண்டு இந்த ஜிமிக்கி வந்து உங்களுக்கு மகாலட்சுமி மயில் ரெண்டுமே கம்பைண்டாக வரும். இது பாருங்கள், கஜலக்ஷ்மி இருக்கிற மாதிரி. ஸோ மேலே தோடில் கஜலக்ஷ்மி, கீழே ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இதோடைய அந்த ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூபி ட்ராப்ஸு, ரூபி கலரில் வரக்கூடிய ட்ராப்ஸ் தான் வந்து ஹைலைட். அதே மாதிரி பேட்டர்ன் மேலே எலிஃபண்ட்டு, கீழே மயில், கீழே வந்து அந்த ரைஸ் பேர்ல்ஸ் ஹேங்கிங் வந்து வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு பேர்ல் ஹேங்கிங் இல்லாமல் கோல்டு பால்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நான் கரெக்டாக காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு கஜலக்ஷ்மி பேட்டர்ன் வித் கோல்டு பால்ஸ். இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு மீடியம் வெயிட்டில் காமிக்க சொல்லி. இது வந்து 15 கிராம்ஸ் வரும். அண்ட் இப்போ பார்க்க போகிற டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அழகான சாய்ஸ். நல்லா கொஞ்சம் பிக் சைஸில் வரும். மயிலோட ஷேப் இருக்கு இல்லையா தோடில், அது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதே ஷேப்பில் உங்களுக்கு ஹாரம் பென்னண்ட்லலாம் அழகாக இதே டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து பென்னண்ட் கலெக்ஷன் காட்ட போகிறேன். இப்போ நான் வேர் பண்ணிக்கிற பென்னண்ட் வந்து ஒரு செயினுக்கு சும்மா போட்டிருக்கேன். நான் நேற்று ரீல் போட்டப்போ கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோவில். இது வந்து எலக்ட்ரோலைட்லேயே வரக்கூடிய பென்னண்ட் கலெக்ஷன். பின்னாடி க்ளோஸ்டு பேட்டர்ன் வந்திருக்கும். இதுக்கு கீழே எந்த ஒரு பீட்ஸ் அங்கேயுமே இல்லாததுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி செயினுக்கு, ஹாரம்க்கு, லாங் செயின்ஸ்க்கு, அஸ்லி டைப்பு, கண்டி டைப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் பண்ணிக்கலாம். இதில் டபுள் ஹூக்கும் இருக்குது, சிலதுக்கு வந்து சிங்கிள் ஹூக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன். ஸோ இது வந்து நல்ல லாங் செயினுக்கு போட்டு பாருங்கள், இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாங் செயின் ஒரு 28 இன்ச்சு 30 இன்ச்சு செயின்ஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பென்னண்ட்டுமே நல்ல பெரிய பென்னண்ட்டுங்க. விநாயகர், மகாலட்சுமி, சரஸ்வதி இருக்கிற மாதிரி, அது கோவிலில் அழகாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் 3Dயில் கொஞ்சம் மேலே எழும்பி வர மாதிரி இருக்கும். இது வந்து அகெயின் ஒரு ஒன் மோர் எலக்ட்ரோலைட் ப்ராடான பென்னண்ட். கீழே அன்னம், யானை, மகாலட்சுமி மூணுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் வந்து அந்த ரீல் போடும்போது செயினுக்கு வந்து 14 கிராம்ஸ் பென்னண்ட்டு, 16 கிராம்ஸ் பென்னண்ட்லாம் எப்படி தாங்கும் 10 கிராம்ஸ் செயினுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு மாதிரி நெக்லஸ்க்கு வந்து பேர் பண்ணியிருந்தேன் அதை. அது வந்து எப்படின்னா அக்கேஷ்னலாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். செயினோட டிசைன் வெயிட்டை பொறுத்து நீங்கள் அழகாக வந்து பேர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம பென்னண்ட் செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா அக்கேஷ்னலாக தான் போடுவோம். அது ஒரு கொஞ்சம் நேரம் தான் போடும். மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் வேர் பண்ணியிருந்தாலே பெரிய விஷயம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம போகிறதில்ல, டே டு டே பேசிஸில் அப்படியே டெய்லி வேராகவும் போட போகிறதில்ல. ஸோ அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்லேயே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரூபி பீட்ஸ் ஹேங்கிங்கும் வந்திருக்கு, கோல்டு பாட்ஸ் ஹேங்கிங்கும் வந்திருக்கு. இல்லை நீங்கள் ஹேங்கிங்கே இல்லாமல் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. சின்ன சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க செயினே பார்த்திங்கன்னா எனக்கு ஷூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அந்த செயினுக்கு. நான் வேர் பண்ணிக்கிற செயினோட கிராம் வெயிட்டே பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் 9 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 14 கிராம்ஸ் பென்னண்ட்டை வந்து நான் அதுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வெயிட் வந்து அழகாகவே மேனேஜ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அழகாக போட்டுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செயினுமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஃபுல் ஹேங்கிங் வரக்கூடிய அந்த செயின் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே உங்களுக்கு NSK தங்க மாளிகை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே ஹாரம் கலெக்ஷன். ஸோ சாரீக்கு நான் உங்களுக்கு அப்படியே மேலேயும் வச்சு காட்டுறேன். நான் மோஸ்ட்லி மேலே வச்சு காட்டுறதுக்கு ரீசன், டிசைனுமே உங்களுக்கு தெரியும், லென்த்துமே உங்களுக்கு தெரியும், ஒரு பார்வையுமே தெரியும். இப்போ ஒரு ஜிமிக்கியோடு போடுறீங்க, எந்த அளவுக்கு பார்வையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 44 கிராம்ஸ் வரும். கம்ப்ளீட் நகாஸ்லேயே அந்த வரிக்காய் பேட்டர்னில் ஆன்டிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. வித் டபுள் ஹூக் பென்னண்ட்டோடு வரும். க்ளோஸர் வியூவும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் டிசைன். இது வந்து எல்லாமே யூனிக்கான ஐட்டம் தாங்க ஒன்றும். இது வந்து பீட்ஸ் வச்சு நகாஸ் பால் வருது ஒன்றும். இதில் வந்து உங்களுக்கு பென்னண்ட்டு நம்ம தனியாக காமிச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு பீட்ஸ் மாலையோட பென்னண்ட் போட்டால் எப்படி இருக்கும், அதை மாதிரி ரெடிமேடாகவே நிறைய செட்டும் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிற 90% ஆஃப் த ஹாரம் வந்து நீங்கள் ஹிப்பல்ட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். ஏன்னா அதுக்கான ஃப்ளெக்சிபிள் பேட்டர்ன் இருக்குது. நிறைய பென்னண்ட் ஹாரம் வந்து நீங்கள் ஹிப்பல்ட்டாக போட முடியாது. பட் இவங்க வச்சுருக்கிற இந்த பர்டிகுலர் வீடியோவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஹிப்பல்ட்டாக போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு ஜுவல்லரியை நம்ம எத்தனை விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ ஒரே மாதிரி ஒரு ஜுவல்லரியை வாங்கி அப்படியே போடுறதும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அக்கேஷ்னலாக ஹிப்பல்ட்டாக போடுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக அது வந்து ஆப்ஷன் இருக்குது அதுக்கு. ஸோ நான் எவ்ரி வீடியோலுமே மென்ஷன் பண்ணுவேன், இந்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பென்னண்ட் இல்லாமல் வருது, ஒன்லி செயின் தான். பென்னண்ட் வேணும்னு நீங்கள் சிங்கிள் ஹூக் பென்னண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்,
டபுள் ஹூக் வேணும்னாலும் டபுள் ஹூக் பென்னட்டுமே நீங்கள் வந்து அந்த லாப்ஸ்டர் ஒரு ஃபிஷ் ஹூக் ஒன்று இருக்கும் இல்லையா, அது போட்டு கூட நீங்கள் வந்து ஒரு பென்னண்ட்டை கூட அழகாக போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஐடியா வந்து நம்ம தான் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து காட்ட போகிறது வந்து அழகான நெக்லஸ் கலெக்ஷன். ஸ்டார்ட் ஃப்ரம் 11 கிராம்ஸ்லேருந்தே இந்த நெக்லஸ் கலெக்ஷன் இருக்குது. 30 கிராம்ஸில் ஆரம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 11 கிராம்ஸ் 10 கிராம்ஸில் அந்த பீட்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லான பீட்ஸ்லாம் வச்சு ஒரு குட்டியான நகாஸ் பென்னண்ட் வச்சு வரக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட் நெக்லஸ் கலெக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அப்படியே சாரீக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான சில்க் சாரீ தான் அது. அதுக்கு வந்து அவ்வளோ அழகாக பேராச்சு, நிறைய டிசைன்ஸ் பேராச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ஜிமிக்கி போட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டு போட்டிங்கனாலே 9 கிராம்ஸில் அழகாக அவ்வளோ கிராண்டாக இருக்குது ஒரு பீஸுமே. இதில் இந்த பீஸ் மட்டும்தாங்க வெயிட்டு கூட, மற்றது எல்லாமே ரீசனபிள் வெயிட்டு தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.